திகழ்கின்ற வைகுண்டமே உன் திருநாமம் தினம் பாட அருள் வேண்டுமே. தவமாக திகழ்கின்ற வைகுண்டமே உன் திருநாமம் தினம் பாட அருள் வேண்டுமே. திசையட்டும் ஒலிக்கட்டும் உன் கீதமே, திசையட்டும் ஒலிக்கட்டும் உன் கீதமே. உன் திருவடி பணிந்திட திருவள் சேர்ந்திடும் எந்நாளுமே. தவமாக திகழ்கின்ற வைகுண்டமே உன் திருநாமம் தினம் பாட அருள் வேண்டுமே. கனிவோடு என்னை ஆளாக்கும் உன்னை நான் புகழ் பாடி உலகில் உயிர் வாழ்கின்றேன். கனிவோடு என்னை ஆளாக்கும் உன்னை நான் புகழ் பாடி உலகில் உயிர் வாழ்கின்றேன். கலி எண்ணம் அளிக்கின்ற வைகுண்டமே கவி வண்ணம் எனக்கேது நீ தந்ததே. நடந்தது நடப்பதும் அடிப்பதும் அணைப்பதும் நாரணன் உனது அருளால் எதுவும் முடியுமே. தவமாக திகழ்கின்ற வைகுண்டமே உன் திருநாமம் தினம் பாட அருள் வேண்டுமே. இசை பாடி உன்னை அழைக்கின்றேன் ஐயா, என் நாவில் நின்றாடும் நாயகன் நீதானே. இசை பாடி உன்னை அழைக்கின்றேன் ஐயா, என் நாவில் நின்றாடும் நாயகன் நீதானே. இசை ஞானம் எனக்கேது நீ தந்ததே, வசை பாடி வீட்களையும் என்னை தாக்குதே. வளர்ப்பதும் அழிப்பதும் காப்பதும் மறுப்பதும் மையனே நீ நிச்சயித்தபடி எல்லா மனிதனால் அல்லவே. தவமாக திகழ்கின்ற வைகுண்டமே உன் திருநாமம் தினம் பாட அருள் வேண்டுமே. அப்பமரி மரிசதவமாக நீ சப்பானி மபரி மபமரி மரிசதவமாக நீ நிசா சச நீ நிசா சச பாப்ப நீ நினி பாப்ப நீ நினி பனி பம பனி பம நீ சனி பனி சனி பசரி பரி ஹரி சனி சரி ச ஹரி சனி பனி சனி பம சனி பம. தவமாக திகழ்கின்ற வைகுண்டமே உன் திருநாமம் தினம் பாட அருள் வேண்டுமே. தவமாக திகழ்கின்ற வைகுண்டமே உன் திருநாமம் தினம் பாட அருள் வேண்டுமே. உன் அருள் வேண்டுமே, உன் அருள் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே. ஆறு செஞ்சடை சூடிய ஐயனே அலையே துயில் துயில் ஆதிவரா
நிரந்தரம் சிவா நீ சிவ சிவா மைத்துனராகவா வீர சருசி மணவாளராகவா வீரலட்சுமி மன்னரராகவா ஈஸ்வரா கொள்ளும் நாரணா போற்றியே கொள்ளும் நாரணா போற்றியே நாரணா போற்றியே நாரணா போற்றியே தேசமயம் ஏகம் திட்டித்த மகாபரமந்திர நாராயணன் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனுஷன் நிச்சயித்தபடி அல்ல ஐயாவே எங்கும் அங்கும் எங்கும் இருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் தாழ கடப்பாறை தற்காக்க வந்த தயாவர் மாய கலி அழித்து மக்களை ஒரு உடைக்குள் ஆள வந்த மனவைப்பதிநாதன் ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பொருளின் பொருள் திருவடிவனின் செய்துங்கநல்லூர் ஐயாவுடைய இந்த அற்புதமான செல்வப்பதியிலே ஐயாவுடைய இந்த ஆணி பெருந்திருவிழாவில் ஐயாவுடைய அகிலத்திரட்டம்மானை அருள்நூல் காவியங்கள் எடுத்து வைத்தெல்லாம் இந்த மக்கள் அறியும் வண்ணமாக ஒரு அருளிசை வழிபாடு நடத்துவதற்கான பாக்கியத்தை வழங்கி இருக்கிற இந்த செல்வப்பதியின் சீமான்களான ஐயா முருகன் ஐயா அவர்களே இன்றைய தினம் சந்தனக்கூடம் ஊர்வலமானது கருங்குளம் தாமிரபரணி ஆற்றினிலிருந்து ஒரு எழுச்சியோடு வருவதற்கு முன்னிலை வகித்து பெருமை சேர்த்து கரையிருப்பு நாராயணன் ஐயா அவர்களே இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற அவதார தின விழா குழு அன்பர்கள் போத்திஸ் மணி ஐயா அவர்களே அவர்களோடு தோள் கொடுத்திருக்கிற நல்ல உள்ளங்களே இந்த நிகழ்வை எல்லாம் அற்புதமாக நடத்தி இப்பொழுது அருளிசை வழிபாடையும் சிறப்போடு அகத்திலே ஏற்றுக்கொள்ள வந்து கொண்டிருக்கிற ஆண்டோர்களே சான்றோர்களே தோணாத பொருளை தொடர்ந்து உணர்ந்து கண்ட மன்னவர்களே நம் தாய் வீர மாகாளி வளர்த்த வீர கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் அடியவனின் பணிவான வணக்கத்தினையும் வாழ்த்துதலையும் சமர்ப்பணம் செய்து கொள்கிறேன். எங்கும் நிறைந்திருக்கிற இறைவனின் பேரருள் கருணையினால் ஐயாவுடைய அருள் இசை வழிபாடு இந்த திருநடையில் இரண்டாவது முறையாக அரங்கேற்றப்படுகிறது. நாம எங்க கால் வச்சாலும் அது நல்லா தான் இருக்கும். கடந்த வருஷம் பாடின இடம் கட்டடமா வந்துருச்சு. இது தெரு, இங்க யாரும் கட்டடம் கட்ட முடியாது. ஆனாலும் முச்சந்தியில கொண்டு நிறுத்தி எல்லோரும் இந்த பக்கம் இடம் இருக்கு, நீங்க இங்க வரலாம், அப்படியே ரவுண்ட் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டா உங்களுக்கு இடம் இருக்கு. அதற்கான ஒரு வழிமுறை இருக்கிறது, வந்து சேருங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை சமர்ப்பணம் செய்கிறேன். தேசமெல்லாம் நிச்சயித்து நடத்துகின்ற நாயகனே, மக்கள் தோஷமெல்லாம் மறுத்தறியும் ஆனந்த நாரணனே,
செய்துங்கநல்லூரில் செல்வ சிறப்புகளை தானளிக்கும் செல்வப்பதிநாயகனே திருவடிவே சரணமையா. செல்வப்பதித்தானமந்த சீமானே சரணம். செல்வப்பதித்தானமந்த சீமானே சரணம். அல்லல் வினை அறுத்தறியும் ஐயாவே வரணும். ஐயல் வினை அறுத்தறியும் ஐயாவே வரணும். செல்வப்பதித்தானமந்த சீமானே சரணம். அல்லல் வினை அறுத்தறியும் ஐயாவே வரணும். தொல்லை கலி வேறறுக்கும் நாரணநாதா. தொல்லை கலி வேறறுக்கும் நாரணநாதா. இல்லை இல்லை என அருளும் வைகுண்டநாதா. இல்லை இல்லை என்று மக்கள் தொல்லை நீக்கும் நாரணா. எங்கும் நிறைந்த இறைவன் நீயே ஐயா. உனை ஏற்றம் கொண்டு பாடுகிறேன் ஐயா. செல்வப்பதிதானமந்த சீமானே சரணம். அல்லல் வினை இருக்கும் ஐயாவே வரணும். கை தட்டலாம். கேக்குதா தெளிவா? நீங்க இதுல நிக்கிறதுக்கு வரலாம். இடம் இருக்கு, நிறைய இடம் இருக்கு. வாங்க. கரையில் திருநெல்வேலி அரகரா என்ற சத்தம் கல்லும் முறிகிடுமே கரையில் திருநெல்வேலி அரகரா என்ற சத்தம் கல்லும் முருகிடுமே என்றவா. நெல்லை நல்ல மாவட்டத்தில் அற்புதங்கள் சேர நல்ல செல்வப்பதியில் அதை கண்டவா. மக்கள் செல்வம் தீர அருள் கொடுக்க வந்தவா. செல்வப்பதிதானமந்த சீமானே சரணம். அல்லல் வினை அறுத்தறியும் ஐயாவே சரணம். ஆகாயம் பூமி வரை அற்புதமும் உனதாட்சி. ஆண்டவனே வைகுண்டமே காண்பதெல்லாம் உன் காட்சி. புதங்கள் தந்தவனே இறைவனே வைகுண்டமே எங்கும் நிறைந்து அருள் தருபவனும் நீயே. சோதனையாவையும் வென்று வந்த நாயகா. சோதனையாவையும் வென்று வந்த நாயகா. நாதத்தால் நான் அழைத்தேன் ஐயா. எங்கள் நாயகனே நடுத்தீர்ப்பு தருவா. எங்கள் நாயகனே நடுத்தீர்ப்பு தருவா. செல்வப்பதிதானமந்த சீமானே சரணம். அல்லல் வினை அறுத்தறியும் ஐயாவே சரணம்.
எந்த குரு நீயே எனக்கு அருள்வாயே வந்த வந்த நண்பருக்கு வாழ்வு அருள்வாயே வந்த வந்த நண்பருக்கு வாழ்வு அருள்வாயே சாதி மத கேடறுத்தாய் சுவாமி தொப்பில் நீ அமர்ந்தாய் சாதி மத கேடறுத்தாய் சுவாமி தொப்பில் நீ அமர்ந்தாய் செல்வப்பதி அமர்ந்து செய்துங்க நல்லூரில் வாழ வைத்தாய் அருள் காண வைத்தாய் செல்வப்பதி தானமந்த சீமானே சரணம் அல்லல் வினை அறுத்தெறியும் ஐயாவே சரணம் ஆனி மாதம் திருநாளை அழகுடனே நீ கண்டாய் அற்புத சான்றோரை ஒன்றாக்கி வாழ வைத்தாய் அற்புதங்கள் தரவல்ல சந்தன கூடம் சுமந்து கால்கடுக்க நடந்து வந்த சான்றோர்க்கு அருள் கொடுத்தாய் தோணாத பொருள்கள் இறைவன் நீயா தோணாத பொருள்கள் இறைவன் நீயா என்னை நாடாமல் பாட வைத்த நாதன் நீயா கோணாது என் வாழ்வை என்பவள நேர்த்து வைப்பாய் கோணாது என் வாழ்வை அற்புதமாய் நடத்தி வைப்பாய் எங்கும் நிறைந்தவனே எனக்கு அருள நீ வருவாய் எங்கும் நிறைந்தவனே எனக்கு அருள நீ வருவாய் செல்வப்பதி தானமந்த சீமானே சரணம் அல்லல் வினை அறுத்தெறியும் ஐயாவே சரணம் ஆனி மாதம் ஞாயிறிலே திருநாள் கண்டாய் அங்கு அழகான சந்தன கூடம் ஊர்வலம் கண்டாய் காவி கொடி பறக்க வந்த ஊர்வலமானாய் அந்த மக்கள் அருளும் நடைவாயிலே நீயே வந்தாய் செண்டை மேள கொட்டு மேள வாத்திய முழங்க என் கோமானே நீ நடந்து ஆடி வந்தாய் வேதம் எல்லாம் நாதனுடைய நாவிலே மக்கள் வேதனைகள் தீர்த்திட நீ அருள்கின்றாய் எனக்குள்ளே நீ ஐயா உனக்குள்ளே நான் ஐயா எனக்குள்ளே நீ ஐயா உனக்குள்ளே நான் ஐயா நமக்குள்ளே எல்லாம் நிறைந்ததையா என் நாரணனே நல்வார்த்தை தருவாயையா செல்வப்பதி தானமந்த சீமானே சரணம் அல்லல் வினை அறுத்தெறியும் ஐயாவே சரணம் செல்வப்பதி தானமந்த சீமானே சரணம் அல்லல் வினை அறுத்தெறியும் ஐயாவே சரணம் தொல்லை கலி வேறறிக்கே வந்தவன் நீயே இந்த செல்வப்பதி தானமந்து அருள்பவன் நீயே செய்துங்க நல்லூர் மாநகரிலே நல்ல செய்வதெல்லாம் சிறப்பு பெற வைத்தவன் நீயே எங்கும் நிறைந்த நாயகனே ஏற்றம் தர வருவார் சங்கடங்கள் தீர்த்து நல்ல தந்தனங்கள் தருவார் அன்னவனே வைகுண்டமே மாயவனே வருவார் மக்கள் மனங்குளிரே அழைக்கின்றேனையா நீ வருவாய் ஐயா நீ அருள்வாய் ஐயா
ஓங்கார முகமாக உலகெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த அப்பனுடைய அருள் நாம கீதங்களை கேட்பதற்கு அலைகடலென திரண்டு வந்திருக்கிற நல்லவர்களே, வல்லவர்களே, ஐயாவின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் அடியவனின் வரவேற்பு வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கிறேன். வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என்ன என்ன எண்ணங்களோடு வந்தீர்களோ அத்தனையும் ஐயா நிறைவேற்றி தருவார், ஐயா அருள்வார் என்ற நம்பிக்கையிலே இது வேடிக்கையான கூட்டம் அல்ல, வாடிக்கையான கூட்டமும் அல்ல. வேதனை தீர்ப்பதற்காக வேதாந்த நாயகன் வைகுண்டன் உங்களுக்குள்ளே இருந்த அருள் தருவான் என்ற நம்பிக்கையிலே எழுந்த நாத கூட்டமாக இருந்த திருக்கூட்டம் இது செங்க கூட்டமாக இருந்திருக்கிறது. ஆனால் கலியில் எங்கு பார்த்தாலும் சரசு கூட்டங்கள் நிறைய மகிழ்ந்து கிடக்கும். அவைகளையெல்லாம் மாற்றி உங்கள் மனதிலே அற்புதங்கள் தரவல்ல வந்த அந்த ஆண்டவனுடைய அளப்பரிய புகழை இவ்விடத்திலே கேட்டு சிறப்படைய வந்திருக்கிறீர்களே, அந்த பகவானுடைய முத்திரி பதமும் முன்வினை தீர்த்து அற்புதங்கள் தரவல்ல ஆண்டவனுக்கு ஒரு அருள்கீதம் பாடி சிறப்பு செய்வோம். எல்லோரும் ஐயாவுடைய பிள்ளைகளாக வாழுவோம். எல்லா கைதட்டி கலகலப்பா இருக்கணும். சரியா? முத்திரி தீர்த்தமே முன்வினை மாற்றுமே, பக்தியில் மூழ்கிட பலன் வந்து சேருமே. முத்திரி தீர்த்தமே முன்வினை மாற்றுமே, பக்தியில் மூழ்கிட பலன் வந்து சேருமே. கண்கண்ட மருந்திதே கலியுக அமுதமே, தர்மயுகம் தரும் தத்துவ பதமிதே. முத்திரி தீர்த்தமே மாற்றுமே, பக்தியில் மூழ்கிட பலன் வந்து சேருமே. சமத்துவம் காட்டவும் சாதிக்க பொங்குதே சமதர்மக்கிணறிதே. முத்திரி தீர்த்தமே முன்வினை மாற்றுமே, பக்தியில் மூழ்கிட பலன் வந்து சேருமே.
முத்திரி தீர்த்தமே முன்வினை மாற்றுமே பக்தியில் மூழ்கிட பலன் வந்து சேருமே சேருமே கண்ட மருந்தே கலியுக அமுதமே தர்மயுகம் தரும் தத்துவ பதமிதே முத்திரி தீர்த்தமே முன்வினை மாற்றுமே பக்தியில் மூழ்கிட பலன் வந்து சேருமே முத்திரி தீர்த்தமே முன்வினை மாற்றுமே பக்தியில் மூழ்கிட பலன் வந்து சேருமே கொஞ்சம் வழி கொடுங்க பின்னால் அதில் இடம் நிறைய இருக்குது அதில் போய் உட்காரதுக்கு கொஞ்சம் வழி கொடுங்க ஆதிபரம்பொருள் ஐயாவுடைய கிருபையினால் இந்த நல்ல இடத்திலே நல்ல நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஐயா பூரணமாக அமர்ந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய செய்துங்கநல்லூர் செல்வப்பதியிலே அந்த அற்புதமான திருப்பதியிலே இன்றைய ஆணி பெருந்திருவிழாவில் சிறப்போடு கலந்து கொண்டிருக்கிற சான்றோர்குல செல்வங்களே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் என்ன கேட்டு வந்திருக்கிறீர்களோ அத்தனை சிறப்புகளும் ஐயா தருவார் என்று நம்பி உங்களை வாழ்த்துகிறேன் தருவார் அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறார் அதை கேட்டவருக்கு கேட்ட வரத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கிறார் ஐயா வைகுண்ட பரம்பொருள் ஹலோ பஞ்சவர காக்க வந்த மாயவன் சாமி கொடும் பாலங்கலி ஓட்ட வந்த வைகுண்ட சாமி பஞ்சவர காக்க வந்த மாயவன் சாமி கொடும் பாலங்கலி ஓட்ட வந்த வைகுண்ட சாமி தஞ்சமென்று ஐயா தஞ்சமென்று வந்தவரை தாங்கிடும் சாமி பரவஞ்சகரை வளர்த்தருக்கும் வைகுண்ட சாமி தஞ்சமென்று வந்தவரை தாங்கிடும் சாமி பரவஞ்சகரை வளர்த்தருக்கும் வைகுண்ட சாமி பஞ்சவர காக்க வந்த மாயவன் சாமி கொடும் பாலங்கலி ஓட்ட வந்த வைகுண்ட சாமி ஒத்த கொடி பிடித்து ஆண்டிடுவாரு நல்ல பக்தரடி பணிந்து வர காத்திடுவாரு ஒத்த கொடி பிடித்து ஆண்டிடுவாரு நல்ல பக்தரடி பணிந்து வர காத்திடுவாரு சுத்தமனம் ஐயா சுத்தமனம் உள்ளவர கண்டிடுவாரு பரசோதனையில் சாதனையை தந்திடுவாரு சுத்தமனம் உள்ளவர கண்டிடுவாரு பரசோதனையில் சாதனையை தந்திடுவாரு அகிலம் அதை கண்டிடுவோம் அவர் வழியே சென்றிடுவோம் 5 முறை சுற்றிடுவோம் அரகரா சொல்லிடுவோம் அகிலம் அதை கண்டிடுவோம் அவர் வழியே சென்றிடுவோம் 5 முறை சுற்றிடுவோம் அரகரா சொல்லிடுவோம் மன்னந்த மாயவரின் மண்டபம் பாரு கரிமாளும் என்று சொல்லும் மணி ஓசைய கேளு
மன்னளந்த மாயவரின் மண்டபம் பாரு களிமாளும் என்று சொல்லும் மணி ஓசைய கேளு சுத்தி சுத்தி ஐயா சுத்தி சுத்தி நித்தம் வரும் பக்தரை பாரு அவர் பட்ட பாடு மாறி போகும் தத்துவம் கேளு சுத்தி சுத்தி நித்தம் வரும் பக்தரை பாரு அவர் பட்ட பாடு மாறி போகும் தத்துவம் கேளு குதிரையிலே வந்திடுவாரு கலிவேட்டையாடி என்ன மதுவும் தந்திடுவாரு வெள்ள குதிரையிலே வந்திடுவாரு கலிவேட்டையாடி என்ன மதுவும் தந்திடுவாரு பட்ட மரம் ஐயா பட்ட மரம் பால் சூறக்க வைத்திடுவாரு நல்ல சத்தம் சொல்லி தந்த நம்ம வைகுண்டம் பாரு பட்ட மரம் பால் சூறக்க வைத்திடுவாரு நல்ல சத்தம் சொல்லி தந்த நம்ம வைகுண்டம் பாரு அறிந்தவர்கள் அறிந்திடுங்கோ ஐயல் ஓடி போகும் முன்னே தெரிந்தவர்கள் தெரிந்திடுங்கோ திரை கடல் ஓடும் முன்னே அறிந்தவர்கள் அறிந்திடுங்கோ அயல் ஓடி போகும் முன்னே தெரிந்தவர்கள் தெரிந்திடுங்கோ திரை கடல் ஓடும் முன்னே கொட்டம் காத்தி வந்த வைகுண்டம் தானே அவர் சொல்லும் மொழி அத்தனையும் தத்துவம் தானே கொட்டம் சாத்தி வந்த வைகுண்டம் தானே அவர் சொல்லும் மொழி அத்தனையும் தத்துவம் தானே கற்றவர்கள் அகிலம் கற்றவர்கள் கண்டு கொள்ளும் நாள் இதுதானே மற்ற வரும் மாறி வரும் நாள் இதுதானே கற்றவர்கள் கண்டு கொள்ளும் நாள் இதுதானே மற்ற வரும் மாறி வரும் நாள் இதுதானே பஞ்சவரை காக்க வந்த மாயவன் சாமி கொடும் பாலங்களி ஓட்ட வந்த வைகுண்ட சாமி பஞ்சவரை காக்க வந்த மாயவன் சாமி கொடும் பாலங்களி ஓட்ட வந்த வைகுண்ட சாமி பஞ்சம் என்று வந்தவரை தாங்கிடும் சாமி பிரபஞ்சகரை வளர்த்தருக்கும் வைகுண்ட சாமி பிரபஞ்சகரை வளர்த்தருக்கும் வைகுண்ட சாமி பிரபஞ்சகரை வளர்த்தருக்கும் வைகுண்ட சாமி சாமி ஐயா ஐயா நல்லா கை தட்டுறாங்க கலகலப்பா கை தட்டுங்க கொஞ்சம் மாறிட்டு இந்த வையகமெல்லாம் வாழ்வருண் வளம் தந்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற அற்புதமான இறைவன் ஐயா வைகுண்ட சுவாமி செய்துங்கநல்லூரிலே ஒரு சிறிய குடிசையிலிருந்து உங்கள் அத்தனை பேருக்கும் பெருவாழ்வு தந்து கொண்டிருக்கிறார் அந்த நாராயண வைகுண்டருடைய புகழை பாடி பணிவது என்னுடைய ஒரு பெரிய பணியாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த பணிக்கு இன்று இவ்விடத்தை கொடுத்த அனைவருக்கும் நான் நன்றி பாராட்டிக் கொள்ளுகிறேன் இதை கேட்பதற்காக பல கிராமங்களிலிருந்தெல்லாம் வண்டி கட்டி வந்திருக்கிற ஐயாவுடைய நல்ல பிள்ளைகளை உங்களை நான் வரவேற்று வணங்குகிறேன் அனைவருக்கும் ஐயா எல்லா வாக்கியத்தையும் அருளக்கூடிய காலம் இந்த காலம் உண்மையிலேயே அகில திரட்டு என்ன என்ன எழுதி வைத்ததோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறார் நிறைய பேர்களுக்கு அகில திரட்டே தெரியாது என்னவோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அகில திரட்டு அது எங்க யாருக்கிட்ட இருக்கு என்ன அது இது என்ன அகில திரட்டுன்னு சொல்றாங்களேன்னு நினைக்கிறாங்க படிச்சவங்களும் புரியல என்னவோ ஒரு பாட்டு மாதிரி இருக்க இதுல என்ன இருக்குன்னு நிறைய பேர் கேட்கறாங்க படிக்கல ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல்றாமில் குதவி நாராயணர் பாதம் நாவினில் இதெல்லாம் என்ன ஏரணியுமாயோ நீ உலகில் தவசு பண்ணி காரணம் போல் இதெல்லாம் புரியாமல் நிறைய பேர்கள் இருக்கா ஏதோ சிவச்சந்திரன் சொன்னார் ஏட்ட படிப்போன்னு படிக்கிறவங்க நிறைய பேர் ஆனா அதுக்குள்ள இருக்கிற உத்தமமான வரலாற்று சம்பவங்கள் தெரியல நாராயணுடைய அற்புதங்களை நீங்கள் கேட்பதற்காக இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள் செவிகள் என் பக்கம் இருக்கட்டும்
ஆமாம் அந்த செவி இங்கே இருக்கணும். ஏன்னா பக்கத்தில் இருக்க ஆத்தா ஏதாவது கதையை சொல்லிட்டு இருப்பான். ஆமாம் தாங்கிட்டாலும் பரவாயில்ல 10 பேர் கெடுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம கூட்டத்தில் அப்படி வரமாட்டாங்க. அது வேற. நீங்கள் உடனே என்ன ஐயா இப்படி சொல்லிவிட்டாரேன்னு நினைக்கக்கூடாது. சில பேர் அப்படி தான். ஆமாம் நம்ம பார்க்கலையே அடுத்தவனையும் பார்க்க விடக்கூடாது. இவா டிவி சீரியல் பார்க்கறதுக்கு ஓடி போவா. இவா சரி நம்மளும் போக முடியாது, நமக்கு அவள் விட்டு தாண்டி போகணும். அவளே பார்க்கல, அப்போ நம்ம எதுக்கு பார்க்குறோன்னு இழுத்து வச்சுக்கிடுவா. ஏன்னா அப்படிப்பட்ட குடும்பங்கள்லாம் நிறைய இருக்குது. என்னையா இவர் சீரியல் அன்னைக்கு நாட்டில் பெண்களுக்கு மிக பிடிச்சதே தானே. மெனக்கெட்டு போய் கிடந்து மெகா சீரியல் பார்த்து தானே வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிலைகள் மாற வேண்டாமா? இது சங்க கூட்டம் இல்லையப்பா, அரச கூட்டம் இக்கதியில் கொம்மந்தோடு என்ன போடுகிறார் இக்கதியில் கோலநெடு மாலையனோ கோலங்கட்டி ஆடுகிறான் மக்கா கூத்தாடி சித்தனுனா சித்துவித்தை யார் அறிவார்? நல்லா கையை தட்டி கலகலப்பா இருக்கிறான். நான் உங்களுக்காய் வேலை செய்ய உலகில் வந்தேன் கண்ணு மக்கா. நான் 13 குள்ளிருந்து பாடுகிறேன் திவகாண்டம். இரவு பகல் வேலை செய்தாலும் ஈசன் வேலை முடியாதப்பா. ஏ 50க்குள் அதிசயம்தான் நடந்தோ கண்ணோ மக்கா. நான் குடியிருந்து 5 யுகம் கொள்ளி வைக்க போறேடா. ஒரு காண்டாடு தழுவி அம்புகிறேன். மூன்று 10 2 நான் வளர்த்தேன் கலியுகத்தில். அந்த பகீரண்டம் வல்ல ஒரு ஆயுதம் வந்திருக்குதடா. என் அன்பு மக்களே, ஆதி நாராயணன் இந்த வையகத்துக்குள்ளே வரக்கூடிய காலங்களை உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஐயா அற்புதம் நிறைந்த ஆண்டவன், அவன் சொன்னதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஆழி பேரலை வந்து சுனாமி என்ற பெயரால் இந்த கலியுகத்துக்குள்ளே ஐயா என்ன சொன்னாரோ அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. சுனாமி வந்த பிறகுதான் நிறைய பேர் வைகுண்டசாமி பக்கமே திரும்பினது. இல்லைன்னா திரும்பி இருக்க மாட்டேன். ஏன் அந்த ஆழிப்பேரல வந்த உடனே சுவாமி தோப்பையா சொன்னது நடந்துட்டுன்னு சொன்னாங்க நிறைய பேர். தோப்பையா சொன்னாரா? தோப்பையா ஐயா சொன்னார் இல்லையா? கண்டதுண்டே பூமி வெடிக்கூதடா. உண்டு பண்ணி புத்தோருளை தேடாமல் உண்டு பண்ணி வைத்த நல்ல உட்பொருளை தேடாமல் கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுத்தால் பலனும் உண்டோ? நீ அங்கெங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறியே, அதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்காத மக்கா. ஐயாவை நம்பி இப்படி கண்ட துண்டமா வெடிக்கும்னாரு. இந்தோனேஷியா கடலுக்குள்ள வெடித்த வெடிப்பினா என்ன நினைச்சு வாரி கோபிக்கும் வாங்கும் விலையிடங்கள். வாரி கோபிக்கும் வாங்கும் சில இடங்கள். கடல் கோபத்தில் வரும், நிறைய இடத்தை வாங்கிரும் அண்ணு ஐயா எழுதி வைத்தது நடந்ததுன்னு சொல்லி எல்லாரும் தோப்பையாவுடைய பாதம் தொட்டு ஓடி வந்தாங்க. அதிலும் அதிசயம் என்னன்னா, வந்த அதை கடற்கரையில் இருந்த எல்லா ஆலயங்களையும் இடிச்சு தள்ளிச்சு. ஆனா திருச்செந்தூர்ல 10 அடி தான் இருந்த அப்பனுடைய கோயிலை தொடவே இல்லை. சரி அங்கதான் நினைச்சோம். கன்னியாகுமரி பகவதி அம்மா ஆலயத்தை முக்கிற அளவுக்கு தண்ணி வந்த போறோம். அம்மா சிரிச்சுக்கிட்டே நின்னா கோயில் சுவரை கூட தொடலை. தாராவதின்னு ஒரு பதி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஆழிப்பேரலை அதற்கு அங்க எங்கெல்லாமோ போயிருக்கு. ஆனா பதி பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை. ரொம்ப கையை தட்டாதீங்க, அதெல்லாம் நடந்தது. அதனால கையை தட்டுறியே.
ஆனா ஐயா சொல்லிவிட்டாரு, மக்கா திருச்செம்பதி அழியுதடா திருமாலும் சொல்லுகிறேன். இப்ப கைய தட்டம் இல்லையா, அழியலன்னு அதுல ஒரு சந்தோஷம். அதனால தான் எத்தனையோ ஆலயங்கள் இழுத்த மரமும் பதியெல்லாம் இருக்கு. குளச்சல்ல சுத்தமா நிறைய அழிவு குளச்சல்ல தான் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அங்க இருக்க ஒரு வாய்க்காலுக்குள்ளே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சடலங்கள் எடுக்கப்பட்டது. இந்த கடற்கரையிலே அங்க ஒரு ஓலை குடிசையிலே ஒரு பதி, ஓட்டு குடிசையில் ஒரு பதி இருந்தது. அந்த அலையில அவ்வளவு ஓடும் போயிருக்கணும். அலை வத்தன பிறகு பார்த்தா பதி அப்படியே இருக்குமா, அதுதான் பெரிய அதிசயம். சின்ன குடிசை தண்ணியில முங்கிருச்சு. திரும்ப போய் பார்த்தா அப்படியே இருக்கு. அதுல ஒரு பையன் ஒரு சர்டிஃபிகேட்டை கொண்டு வச்சு ஐயா கிட்ட வச்சு தாங்க நாளை எக்ஸாமுக்கு வச்சுட்டு போனானா. டிசம்பர் கிறிஸ்துமஸ் பாருங்க, அவன் வரல. அவன் ஆளி பேரெல்லாம் முடிஞ்சு எப்படியும் அலையில எல்லாம் போயிருக்கணும். அவன் சர்டிஃபிகேட்டை அசையாம அந்த அப்பனுடைய சேரடியிலேயே உட்கார்ந்து இருந்ததா இது ஒரு அதிசய செய்தியாக சொல்லுவார்கள். ஆக இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நடந்த இடம் நம்முடைய இந்திய தேசம். அதை எழுதி வைத்தவன் நாராயண பரம்பொருள். இந்த சுவாமி தோப்பிலே அமர்ந்திருக்கிற என் அப்பன், இந்த செல்வப்பதியிலே அருள் காட்சி கொடுத்திருக்கிற நம் அப்பன், அவனே நமக்கு தெய்வம். அவர் சொன்னது நடந்திருக்கிறது. நடக்குதா இல்லையா? அப்ப அவ்வளவு நடந்திருக்கிற அப்பனே ஓன்னு உட்கார்ந்துருந்தா சரியா இருக்குமா? ஓங்காரமா கூப்பிட்டா தானே நல்லா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து சோத்து சொல்லுவோமா? ஐயா உண்டு சொல்லுங்க, ஐயா உண்டு. எல்லாரும் 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 கை தூக்கி சொல்லு, ஐயா உண்டு. இங்க ஐயா உண்டு, இந்த பக்கம் ஐயா உண்டு. ஐயா உண்டியா, ஐயா உண்டியா. ஐயா உண்டியா. ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. அடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா. ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. அடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா. நாடி வந்தோர் குறை தீர்க்க ஓடிவா ஐயா, உன்னை தேடி வந்தோர் வினை தீர்க்க ஓடிவா ஐயா. ஐயா எவ்வளவு ஓங்காரமா சத்தம் விட்டு பாடுறாரு பார்த்தீங்களா? அப்ப அந்த சத்தம் வரணும்னா நீங்க கைத்தட்டு மறுபடியும் வேகமா கேட்கணும். வா முத்துமணி ஆத்தா வா. இது ஐயா 20 வருஷத்துக்கு பிறகு இந்த ஐயாவுக்கு கொடுத்த சொத்து. நல்லா கைதட்டி வாழ்த்து சொல்லுங்கள். தருவார் என்பதற்கு இறைவன் கொடுத்த அற்புதம். அந்த ஆண்டவனுடைய அளப்பரிய புகழ் இந்த வையகமெல்லாம் அறிய வைத்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய சாட்சி. இந்த சாட்சி இன்னும் நிறைய கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாடிக்கொண்டிருக்கிறேன். வாத்தியாரையா யாராவது ஒருத்தர் நம்ம மேடகிட்ட வந்தால் நல்லா இருக்கும். நான் வந்து பிடிங்க ஐயா, பிடிங்க. டைம் இல்லை, நீங்கள் மேலே வந்து தான் வாங்கினதுக்கு டைம் இல்லை. அப்படியே செங்கல் வச்சு அங்கே போட்டிருக்கு. மேலே இப்போதைக்கு வந்தால் ஒவ்வொருத்தராக மேலே வாங்க, சரியா? எல்லாரும் வந்து ஐயா உண்டு, ஐயா உண்டு. எல்லாரும் கை தட்டணும், சும்மா இருக்கவே கூடாது. எல்லாரும் கை தட்டி கலகலப்பா. ஐயா உண்டு, ஐயா உண்டியா. ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. அடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா. நாடி வந்தோர் குறை தீர்க்க ஓடிவா ஐயா, உன்னை தேடி வந்தோர் வினை தீர்க்க ஓடிவா ஐயா. தங்கள் மாற்றிடமே ஓடிவா ஐயா, அனசலங்கள் போற்றிடமே ஆடிவா ஐயா. பொல்லாத களிமாய்க்க ஓடிவா ஐயா, பொன்னான வைகுண்டமே ஓடிவா ஐயா. மண்ணால விரைவிற்க ஓடிவா ஐயா, கண்ணால வைகுண்டமே ஆடிவா ஐயா. ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. அடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவம்
ஒரு பெட்டியில நான் எடுத்துட்டு வர சொல்லுங்க பணிவிடக்காரன். ஏன் முதல்ல வரோம் வேண்டுகிறோம் மனவிப்பதி நாதா மணி நிறைய தந்தருளும் மாயவனே ஐயா வாழ்வுகிற வைகுண்டமே மாறும் கருணை மனம் தான் இறங்கி கனிவுடனே காரும் தேவாதி தேவனுக்கு மூத்தவரே ஐயா நான் வார பாடுகிறோம் நாரணரே வாரும் நாட்டுக்கு பெரியவரே நாரணரே ஐயா பாண்டுக்கு தான் இறங்கி பதினோக்கி வாரும் ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா. மத்தவங்கெல்லாம் உட்காருங்க, மத்தவங்கெல்லாம் உட்காருங்க. எப்ப உட்காருங்க, ஒண்ணும் தெரியாது. பரிசுபாடையா அப்படி எங்க வாங்க, பரிசுபாடையா எங்க வாங்க. ஏ வேலையில்லா பிள்ளைகளின் வேதனைய தீரும் மாலை வரோம் வேண்டுவோரை வாழ்வழிக்க வாரும் இல்லிடமே பெரியவரே மாறும் உள்ளி வரும் குதிரை ஏறி தூயவரே மாறும் உச்சி ஜடையுடனே ஓடி வாரும் ஐயா பிச்சி துளசியோடு ஆடி வாரும் ஐயா ரகங்களை ஒட்ட வரும் ஐயா பத்தி பிடிச்சிடுவோம் ஆடி வாரும் ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா. சொல்லுவாங்கய்யா அந்த படியில உட்காந்துக்காங்க. எம்மாறி மழை பொழிய வைக்க மாயவரே வாரும் மக்கள் பஞ்சம் தீர்த்திடவே மனதிறங்கி காரும் நாடு மனை வீடு வாக்க மாதவமே மாறும் நாடு விட்டு நாடு போன நல்லவரை காரும் அங்கார கொலை வரிகள் கூடி போச்சுதையா அத்தனையும் மறுதறிய ஆண்டவனே வாரும் அடிவளம் வருகுதுன்னு சொன்னவரே மாறும் அடிவளம் அங்கிடாமலாதவனை காரும் ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா. அந்த ஐயா போய்ங்க, அந்த ஐயா போய்ங்க, அந்த ஐயாவுக்கு நாம போய்ங்க. ஐயா ஐயா கை தட்டுதா. ஏ சாதி மத வேத தானே சாகுதையா பூமி நீதி கெட்ட உள்ளங்களை மாற்றிடணும் சாமி கண போதையிலே மயங்குதையா அசுகளின் இசைகளை கருவறைக்க வாரும் உச்சதிர குருக்கள் பெருகி போச்சுதையா நீ வேத சான்றோரை காத்திடவே வாரும் கும்பிடுறோம் கருணை உள்ள நாரா ரசித்து வாழ வைக்க ஓடி வாரும் ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா. ஏ சங்குமணி தான் முழங்க சாமியே நீர் வாரும் சிங்காசனம் தானம ரசிக்கிறமே வாரும் காதம்பதிகள் கண்ண மாதவமே ஐயா உங்காரகள் எளிக்க ஓடி வாரும் ஐயா தங்க திருமுடியை தந்தவரே ஐயா எங்கள் குலம் தழைக்க வந்தவரே வாரும் சந்தன மேடையொன்று சாமி தோப்பு ஐயா சங்கடம் இத்தருள சாமியே நீ வாரும் ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா ஆடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா 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 ஏ ஆடுதடா ஒரு பம்பரந்தா அதை அமத்தேவல்லார் யாரும் உண்டோ ஏ பப்பு செடி குள்ளிருந்து பாம்பு படம் விரித்து ஆடுதடா அக்கா இட்டவாடு கிரையாக இருக்கிறார் சத்தூருவா ஏ எட்டு திசை வந்த
முட்டாயிருக்குதடா. அக்கா எவ்வளவு சிறப்பு. என்னடா அமைதி அமைதி அமைதி. அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காரவீங்க. அப்படியே உட்காருங்க ஐயா. எங்க வண்ணையம்போதை கூட்டம் அப்படியே உட்கார. மக்களே, ஐயா எழுதியது பொய்யா போகல. பெருங்காற்றினால் அழிவு, வெள்ளத்தால் அழிவு. பாக்குறான், வெள்ளத்தால் அழிவுன்னு உத்து பாக்குறான். வெள்ளம் வெள்ளம் மலையாளத்துல வெள்ளம்னா என்னது? தண்ணி, தண்ணியால் அழிவு. வெள்ளத்தால் அழிவு, பேய் மாரட்டத்தால் அழிவு, பெரும் ஜுரத்தால் அழிவு, சம்மாரியால் அழிவு, நஞ்சு நின்று கொலைவட்டழிவு, காளி வெள்ளத்தால் அழிவு. ஐயா அழிவு எல்லாம் சொல்லி இருக்கிறாரே, எப்போ இது வரும்? இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஐயா சொன்னார், வடகடலும் அழிகிறது, இடியுதடா. அக்கா வடகடலும் அழிகிறது, வானம் இடியுதடா. வானம் எப்படி இடியும்? வானம் நல்ல திறந்த வெளி. ஆமா, அது எப்படி இடியும்? எப்படி இடியும்? வானம் இடின்னா நம்ம பார்க்கும்போது திறந்த வெளி, பொத்துன்னு மண்டையில ஏதாவது வந்து விழுந்துன்னு வை, வானம் இடிஞ்சிட்டு சொல்லுவோம். ஆமா, ஆகாயத்தில் இருக்கிற நவ கோள்கள் எல்லாம் வெடித்து சிதறலாம். ஆமா, நட்சத்திரங்களும் ஐயா சொன்னாரே, பேய் மாறாட்டத்தால் அழிவு, இதெல்லாம் நடக்கும். அண்ணா ஐயா சொன்னார், வடகடலும் அழிகிறது. வடக்க எங்க கடல் இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நேர வடக்க பாருங்க, வடக்க கடல் உண்டா? கிடையாது, கிடையாது. பனிமலைகள் தானே. பனிமலை தானே. ஆமா. அப்ப ஐயா வைகுண்ட ஜாமம் இப்படி எழுதலாமா? வடகடலும் அழிகிறது, வானம் இடியுதடா, மலைகள் இழைகிடும் தன்னே, பேய் வெள்ளத்தால் அழிவு. இன்னைக்கு பார், உத்தரகாண்ட் மாநிலத்துல ஒரு சனம் இல்லாதபடிக்கு 10,000க்கு மேல் மக்கள் வெள்ளத்தால் அழிந்து சிதறி போயிருக்கிறார்கள். பத்திரிகை படங்களை அதான் ஐயா சொல்றான். ஐயா சொன்னார், கலியுகத்துல சிவாலயங்கள் தேய்ந்து சுவர் இடியும் பார்க்கும் போது குலை நடுங்கி போகிறது. இப்படிப்பட்ட பேரழிவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்பொழுதுதான் சந்திக்கிறோம். இப்படி சந்திக்கிறோம் என்றால் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான், ஐயா வைகுண்டர் வாக்கு பொய்யாகவில்லை. என்னடா அப்ப இந்த சாமி அழிவை மட்டும்தான் சொன்னாரா? அண்ணா சொன்னார், 3 நாள் இருள் மூடி யானை துதிக்கை போல் மழை வரும். 3 நாள் சூரியனை காணலன்னு வை, இருள் வந்துருச்சுன்னா ஈர்ப்பு சக்தி மாறும். அப்ப மழை எப்படி வருமா? ஆனை துதிக்கை போல் மழை வருமா? ஒரு துதிக்கை அளவு மழை வந்தா மண்டை கீறிப்போம். வந்த உடனே இந்த சாமி கச்சேரி பாடுவார்னு வச்சா பயம் காட்டுறாரு. உண்மைதானே. அங்க அழிவு இங்க அழிவு, ஒரே அழிவுக்குன்னா அப்புறம் கச்சேரி இருக்க போவோம், வீட்டுல போய் சீரழிவாவது படத்தை பார்த்துக்கிட்டா இருந்தாலும் உறங்குவோம். சரிதானே. இப்படி அழிவை பார்க்க எதுக்கு வரணும்? அவன் சொல்லியான், உன்னோட இருந்தா பரவாயில்ல, பக்கத்துல பாஞ்சாமியாவும் இருக்கா அவளே, இவன் அழிவு அழிவுன்னு சொல்லானே, அவரை பிடிச்சிட்டா தப்பிடலான்னு அவன் நினைக்கிறான். சிவச்சந்திரன் அழிவை பத்தி சொல்றான்னா, மரண பயம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு இறைவனுடைய ஞாபகம் வரும். அதைத்தான் சொல்றேன். கடவுள் பக்தி எப்போ வரும்? கல்லு தட்டுன நாராயணா அப்பதான் வருது. அது வரைக்கும் கண்டுக்க மாட்டான். நிறைய பணம் வரும்போது கண்டுக்கவே மாட்டான். ஒண்ணு அழின்னு வை, ஏ கடவுளே எவ்வளவு தேடி வச்சேன், எல்லாம் போகுதே சொல்லுவானா இல்லையா? அப்ப இழப்பு வரும்போது இறைவனை நினைக்கிறாய், பிழைப்பு வருகின்ற பொழுது இறைவனை நினைக்க மறந்து விடுகிறாயே. நீ அப்ப என்ன செய்யணும்? நம்பி பிடித்திடுங்கோ ஐயா சிவ சிவ அரகர. கோல நெடு மாலையன் கோலங்கட்டி ஆடுகிறார் ஊத்தாடி சித்து வித்தை யார் அறிவார்? ஏ 50க்குள் அதிசயம் அறிந்திடுங்கோ கண்ணு மக்கா. அக்கா 50க்குள் அதிசயம் தான் கண்டிடுங்கண்ணா. நீங்க நினைப்பீங்க சாமி தோப்பு, முட்டைப்பதி, அம்பலப்பதி இந்த 5 பதிக்குள்ள இருக்க நினைக்கிறியா? அப்பு பிரிது வாயுதேயு ஆகாயம் இந்த 5ஐயும் அடக்கிய உன்னுடைய பஞ்சபூதம் அடங்கிய உடல், உனக்குள்ளே ஒரு அதிசயம் இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ளாமல் தெரிந்து கொண்டிருக்கிறாய். நீதான் இறைவன், உனக்குள்ளே தான் கடவுள். அதை தாய சொல்ற, தன்னை நீ அறிவாயானா, தலைவனை நீ அறிவாய் மகனே.
அறிந்தவர்க்கு உதவி கொடு என் மகனே. ஐம்பதிக்குள் அதிசயம்தான், உனக்குள்ளே ஒரு அதிசயம் இருக்கிறதே, அதை உணர்ந்து கொள்ளாமல் தேடுகிறாயே. கடவுள் எங்கே இருக்கிறார்? பள்ளிவாசல் போய் முழங்கால் போட்டு பார்க்கிறாய், காணவில்லையா? சர்ச்சில் போய் அல்லோலியா போட்டு பார்க்கிறா, கிடைக்கலையா? ஆமா, ராமேஸ்வரம் போற, திருச்செந்தூர் போற, ஜாமீது போற, எங்க போய் கிடைக்கலன்னுட்டு. ஆனா கடவுளை எங்கேயும் காணல. ஏடா உனக்குள்ள இருக்கிற தன்னை நீ அறிவாயானா? ஏ தலைவனை நீ அறிவாய் மகனே. அறிந்தவர்க்கு உதவி கொடு என் மகனே. இந்த உலகத்துக்குள்ள என்ன பாடுகள் என்ன? சிவச்சந்திரன் நம்மளை கண்கட்டி வித்தை காட்டுகிறான். எனக்குள்ள இறைவன், எனக்குள்ள இறைவன், உனக்குள்ள இறைவன் என்று சொல்லுகிறானே. நாம் என்ன கடவுளா? நாமும் காலையில போனா டாய்லெட்ல குத்த வைக்கிற பிறவியா தானே இருக்கிறோம். நம்ம இப்படி கடவுளாக முடியும் என்று நீ நினைக்கிறாயா? முடியும். உன் மனதை திடப்படுத்து, வலிமையாக்கு. எதற்கும் எப்பொழுதும் சாய்ந்து கொடுக்காத ஒரு நடுநிலைவாதியாக நின்று கொள். பிறருக்கு உதவி செய். அனைதினமும் உழைத்து பிழைக்க பழகு. என்ன? ஆமா, ஒரு சாப்பாடு, கல்யாண சாப்பாடுன்னு சொன்னா எங்க ஊர் பக்கம் எல்லாம் 11 வகை கூட்டு வைப்பாங்க. எல்லாம் நிறைய வைப்பா. ஆமா, ஆனா கொஞ்சம் ஆனா ஒவ்வொரு கரண்டி தான் வைப்பான். ஆனா அந்த 11 வகை கூட்டு வைப்பான். கண்டிப்பா ஒரு பிடி சாப்பிட்டுக்கிட்டு அந்த கூட்டு தாக்கிடுவான். 11 பிடி சோறுக்கு கூட்டு போயிடும். ஆமா, அப்புறம் சோறுக்கும் கூட்ட காணாது. ஆனாலும் 11 வகை வைக்கணும். அதுல என்ன இருக்கும்? அவளவன் கிச்சடி, பச்சடி, அப்படி இப்படி வைப்பான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒண்ணு சொல்லேன், துவரன்னு வாழைக்காய் துவரம் வைப்பான். எல்லா காயும் வெட்டி போட்டு ஒண்ணு வைப்பான். அது என்னது? அவியல். அவியல். ஆமா, வாழைக்காய் அழகா பூ போல வச்சு அது பொரியல். ஆமா, தீயல். ஆமா, ஏக்கா இருங்க, ஏக்கா இருங்க, ஏதாவது ஒரு இடத்த பார்த்து கொஞ்சம் பின்னுக்கு போங்க. அதுல அப்படியே அப்படி அதுக்குள்ள நெருஞ்சிட்டு அங்க போன இடம் கிடைக்காது. எல்லா இடத்துல ஓ ஆனந்துக்கு ஆப்பு. சரி பரவாயில்ல, இரும கடை இருங்க, சம்பாளிங்க, வேற வழி இல்லை, இருங்க. என்ன செய்யுது? இன்னைக்கு ஆனந்துக்கு தான் வேலை. சரி, ஆண்டவன் கொடுத்துருக்குறான். எந்திரிச்சு போக முடியாது. 3 பேரும் அப்படியே இருங்க. இனி கண்டிப்பா ஒண்ணு கிளம்ப முடியாது. ஆக அந்த கூட்டுல நார்த்தங்கான்னு சொல்லுவோமே. ஆமா ஆமா, அந்த அதுல ஒரு சின்ன இது வச்சிருப்பான், தீயல் மாதிரி. அது ஒரு சுவையா இருக்கும். ஆமா, அப்புறம் இஞ்சியே அது ஒரு சுவையா, பச்சடி. ஆமா, இப்படி நாக்குக்கு பல வகை. இவ்வளவுக்கு தான் இதுக்கு உள்ள போனா அது என்ன ஒண்ணும் தெரியாது. கண்டிப்பா அந்த நாக்குல படுறதுக்கு ஒவ்வொரு சுவையா கொடுப்பான். அப்படி கொடுத்தாதான் அது கல்யாண சாப்பாடும்பான். இல்லைன்னா சாப்பிட்டுட்டு வெளியில இருந்து கைகள் எண்ணெயில சாப்பாடு போட்டான்னு அழைச்சிட்டு போவான். ஆனா அவன் ஆளுக்கு 50 ரூபா தான் கொடுத்துருப்பான். 15 பேரோட வந்து சாப்பிட்டுட்டு போவான். அது வேற. ஏல மூத்தவனே எங்க அண்ணா வந்திருக்கா, மூத்தவன் பிள்ளைகளை கூப்பிடு, இளையவனை கூப்பிடு. எப்ப நான் கொடுக்க நீ இல்ல, நான் இவரு அம்மா வரல சோத்த வாங்கிட்டு போயிருவோம். அம்மா வரல சோத்த வாங்கிட்டு போயிருவோம். எல்லாம் வாங்கிட்டு 50 ரூபா எழுதிட்டு போயிடுவான். 50 ரூபா என்னது? மொய். பத்தியா? மொய். மொய் எழுதிட்டு போயிடுவான். ஆனால் சாப்பிட்ட சாப்பாடு கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய்க்கு போயிருக்கும். ஆனால் அதெல்லாம் குறை இருக்கக்கூடாது. ஒரு ரசனை, ஒரு டேஸ்ட். அந்த டேஸ்ட் மாதிரி எல்லாம் பாட்டும் கேட்கணும், எல்லா நிகழ்வையும் பார்க்கணும். ஐயா நிறைந்தவர் அற்புதம் அருள்கிறார். அது கேட்கணும். வருகிறார் எங்களையா வருகிறார், வருகிறார் வருகிறார் வேட்டையாடி வருகிறார், வருகிறார் வருகிறார் எங்களையா வருகிறார், வருகிறார் வருகிறார் வேட்டையாடி வருகிறார்.
மூலவனார் வருகிறார் முல்லை மலர் சரமாட மூலவனார் வருகிறார் மூலகுண்ட பதிநாதன் கொலுவிருக்க வருகிறார் 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 எங்களையா வருகிறார் 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 வேட்டையாடி வருகிறார் நடுதிட்டு உலகால நம்மளையா வருகிறார் சாமி தோப்பு சாமி அவர் கொலுவிருக்க வாரார் கொலுவிருக்க வாரார் கொலுவிருக்க வாரார் வருகிறார் வருகிறார் எங்களையா வருகிறார் 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 வேட்டையாடி வருகிறார் 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 எங்களையா வருகிறார் 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 வேட்டையாடி வருகிறார் பத்தல கைத்தட்டு பத்தல. இந்த சாமியார் கைத்தட்டு கேட்கிறாருன்னு நினைக்காதீங்க. உங்கள் உற்சாகத்தின் வெளிப்பாடை அறிந்தால் தானே உலகத்திலே பெரும் மாற்றம் வருகிறது என்று நானும் நம்பிக்கையோடு இருக்க முடியும் இல்லையா? மாற்றம் வரணும், வருகிறது, வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு எங்க பார் அழிவுகள், இயற்கை பேரழிவு இருந்து விடுபட முடியவில்லை. அப்ப அந்த அழிவை பார்த்தோன்னா மனுஷன் பயப்படுறான்ல. கடவுளே கடவுளே, பயந்தா பரவாயில்லையா? செத்து போன விரல்ல இருந்து மோதத்தை வெட்டி எடுக்காம 4 பேர் வாய்ப்பு பயன்படுத்துறான். ஐயா வாங்க, ஓம் சக்தி அப்படியே வாங்க. வழி பார்க்க இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த பக்கமா வந்துருங்க. உங்க காரை எங்க விட்டுருக்கீங்க? அதுல உள்ள வரலாம். உள்ள வந்து அப்படியே வந்துருங்க. முன்னுக்கு வந்துருங்க. ஆதி பரம்பொருள் ஐயா நாராயணம். இடம் இல்ல பார்த்தீங்களா? முச்சந்தில கொண்டு ஐயா சொன்னார, முச்சந்திக்குள் நான் இருந்து உச்சம் பெற்று வாரேனடா. அவர் தான் முச்சந்தில, நானும் முச்சந்தில. ஆமா, அந்த புண்ணியான கொஞ்சம் இடம் கொடுங்க ஐயா. அப்படியே வந்துட்டு ஐயா நிச்சயத்து நமக்கு தந்திருக்கிற சொத்துக்கள் அதுவும் ஒண்ணு. ஐயா தந்திருக்கட்டும். கலையே எல்லா சிறப்பும் அறியணும். அப்போ அழிவுகளிலே அழிந்து கிடக்கிற மனிதர்கிட்ட இருந்து புடுங்குறவன் நிறைய பேர் இருக்கா. ஆமா, எரிய வீட்டுல எடுக்கலாம். ஆக்சிடென்ட்ல 2 பேர் விழுந்துட்டான். 4 இளைஞர்கள் நினைச்சா டக்குன்னு தூக்குறான். ஆம்புலன்ஸ் போன் பண்ணி தூக்குறான்னா அதுல ஒரு பொம்பளை கிடந்தா கடக்கணத்துக்கு அழுத்துங்க. அப்ப அவளுக்கு எவ்வளவு தெரியுது பத்தியலா? அப்போ விழுந்தவங்கிட்ட எடுத்தவங்க லாபம். என்னவோ ஒண்ணு சொன்னீங்களா? எப்படி? ஆமா, எரிய வீட்டுல எடுக்கலாம், எரிய வீட்டுல எடுக்கிற லாபம். அப்ப இப்படிப்பட்ட மனித குணம் இருக்கிற வரைக்கும் அழிவு இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆமா, தனக்கு உழைத்த காசு நம்மிடம் நிலைக்கட்டும் என்று நினைத்து பார். கண்டிப்பாக நீ வாழ பிறந்தவர் வாழ்வார். நீ உழைச்ச காசு ஒரு நாள் ஒன்ன விட்டு போகாது மக்கா. அதுதான் உண்மை. போகாது. ஒரு சின்ன சம்பவம். ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும். நான் அவசரப்பட்டே இருக்கேன். சீக்கிரம் வரலையா? என்ன டிரைவர் நான் தான். யாருக்கு? என் பொண்டாட்டி. உண்மைதானே? அதானே. ஆமா, காருக்கு டிரைவரா இருக்கிறேன். சீக்கிரம் ஓடியா படபடன்னு ஓடி வந்தா புண்ணு கார்ல ஏறியாச்சு. பின் சீட்டு திறந்தா என்னன்னு எங்க அம்மையும் வரும். அதுக்கு நீ தான் டிரைவரா? யாரும் நான் என்ன செய்யறது? சரி, எங்க அம்மா தான். அம்மைக்கு தோழியும் வந்து ஏறியாச்சு. அங்கே ஏறியாச்சு. ஆமா, நானும் டைம் இறங்க சீக்கிரம் வண்டி போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு புது ரோடு போட்டிருக்கேன். நம்ம சாமி தோப்புக்கும் மணக்குடி கடையில அந்த சுனாமில ஒரு பாலத்தை தூக்கி தூர போட்டுருந்தோம். புது பாதை போட்டிருக்கு இல்லையா? அது என்னைக்கோ அதை ஐயா நிச்சயத்தது. அப்படியே போயிட்டு இருக்கிறோம். போகும்போது அப்பதான் என் வீட்டம்மா தலையவா இருக்காங்க. என்ன நீர் அலற பறக்கிட்டு இருக்கு. டைம் அதான் மூர்த்த நேரத்துக்கு போய் அவனுக்கு கல்யாணம் பாடாண்டாமா. உங்களை எவன் ஒருத்தன் பொண்டாட்டி கூட்டிட்டு போனா டைமுக்கே போக முடியாது. அப்படிதானே? உண்மைதான் ஐயா. அப்படிதானா? யாராவது புறப்பட்டாலும் முத குட்டி கூட்டி போயிடலாம். யாராவது புறப்பட்டு போனா அவளை முத குட்டி கூட்டி போயிடணும். அவ புறப்படுக்காண்டி காவலுக்கு விடாது. யாராவது புறப்பட்டு இருந்தா அவங்கள கூட்டி போயிடணும். ஆம்பளை எல்லாம் கையை தட்டு வருங்க. எம்மா யாரெல்லாம் கை தட்டுறத பாத்துக்காங்க. வீட்டுல போய் ஆப்பக்கணையை திருப்பி பிடிங்க. புறப்படுற இவன் காவல் இருப்பான். யாத்தா பாத்துக்கா. உங்க வீட்டுக்காரரா
அப்படியா அங்க போய் பாத்துக்கலாம். அதானே இருக்கு எப்போ பக்கத்து வீட்டுக்காரி கூட்டிட்டு போலான்னு. ஆமா அப்ப நம்ம பாருங்க கடவுளே, வெட்டிடுமாக்கா இதெல்லாம் வைக்காத. என் வீட்டுக்கார கேட்டா கொன்னே யாருக்கா வெட்டி அவன் என் குடும்பத்தில் குழப்பம் உண்டு பண்ணாக்கே ரெடியா இருக்கான். கேட்டியலா உடனே இது ஒரு தமாஷு நிகழ்ச்சியில் போய்கிட்டே இருக்கும். தலையெல்லாம் வாரிட்டு இப்படி பார்க்குறா, இப்படி என்ன முழிப்பா, இப்படி பார்க்குறா, இப்படி முழிக்கிறா. என்ன முழிக்கு ஒன்றும் இல்லை போட்டு அன்ட்டு இதை கலத்துக்க. என்ன முழிக்காத மாதிரி இருக்க? இல்லை சொரைய காணல. ஓ துறைக்கு போனாரு. சொரைய காணலையா? சரி நம்ம இல்லை சொரை காணலை அப்படின்னு வண்டியை போட்டு தேடுகா தடவை. வண்டியில் இல்லை சுற்றி சுற்றி எல்லாம் பார்த்துட்டு வண்டிக்குள்ளே காணலையே. வண்டிக்குள்ளே சொரன்னா கம்பளி சொர தானே தாயி பின்னாடி உள்ளது. ஆமாம் அது காணலையே. சரிண்ணா கொஞ்சம் வண்டியை திருப்பியெல்லாம் போய் தேர்ந்து மனுஷன் இவ்வளோ தூரம் வந்திருக்கான். சாமி தோப்புல இருந்து கடலையும் தாண்டி வந்தாச்சு. அம்பலம் போய் தாண்டி போகும். நீ இப்போ வந்துட்டு சொரன்னா சரி போவோம், எங்கேயா ஒரு கவரிங் சொரையை வாங்கி போடு. ஆமாம் சமாளிப்போம் அன்னுட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். போகும்போது அந்த புத்தளத்தில் ஒரு நகைக்கடையே திறந்துருக்கு. அதில் போய் இன்னொன்று அவன் சொரையெல்லாம் தனியாக தர மாட்டோம், எல்லாம் சேர்த்து தான் தருவோம். கம்மலாட்டு வாங்க. அந்த நம்ம தலையை கண்ணு ஐயா வாங்க நீங்களா? சரி வாங்க சரி ஏதாவது ஒன்று பார்ப்போன்ட்டு ஒரு சோறையை 500 ரூபா வாங்கிட்டான். சரி ஓட்டு சமாளித்து போயிட்டோம். ஆனால் என் வீட்டம்மாவுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், உழைக்கிற காசு என்னைக்குமே போகாது. நம்ம ஐயான்னு சொல்லி பாடிய காசுல தான் வாங்கியிருக்குமே தவிர எங்கேயோடு நம்ம அடுத்த முதல்ல திருடிக்கிட்டு வரல. ஆயிரக்கணக்கான மக்கள் கைதட்டி கொடுத்த காசுலே என்னைக்கும் பலம் இருக்குமடி, அது போகாதுன்னு ஆவா சொன்ன. ஆமா இதுனூண்டு சொர கண்ணுக்கு தெரியாத சொர தொலைஞ்சு போச்சான். அதுக்கு முணுமுணுத்துக்கிட்டே இருக்காருண்ணா. ஒன்றும் முணுமுணுக்கலன்னு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். என் கடையிலிருந்து வீட்டுக்கு போகிற வாசலில் சாயங்காலம் 3 மணிக்கு காலை வைக்கிற அந்த இடத்துல கிடக்குது. இவ காதில் இருந்து சொல்ற அங்கே கிடக்கிற வார்த்தை. இது சின்ன விஷயம், இது தமாஷான விஷயம். ஆனால் ஒரு 500 ரூபா மேட்டர். விழுந்தது நடையில் விழுந்து கிடந்திருக்கிறது. அப்போ அங்கே தான் விழுந்திருக்கணும். இது ஐயா எடுத்து தந்தார் என்று தான் பிறர் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் உழைக்கிற காசு போகாது. அது ஆஸ்பத்திரிக்கும் போகப்படாது, எங்கேயும் போகப்படாது. அப்படி நீ அது போகுதென்றால் உன்னுடைய உழைப்பு சரியில்லை என்று தான் நான் சொல்லுவேன். ஆக என் அன்பு மக்களே, நம்பி பிடித்திடுங்கோ ஐயா சிவ சிவ அரகரா. ஒரு சிறிய விஷயம், ஒரு பொருள் தொலைந்து விட்டது. இதை விட பெரிய பெரிய வேதனைகள் எல்லாம் இருக்கிறது. நம்ம கணேசன் ஏட்டை அடிக்கடி சொல்லுவார், நான் ஒரு செயினையே ஆத்துக்குள் தாமரை ஆத்துக்குள் தொலைத்தேன், ஆனால் 4 நாட்கள் கழித்த பிறகு எனக்கு கிடைத்தது என்று நடுத்திருப்பு பத்திரிகையில் எழுதினார். அந்த பத்திரிகை வாங்கி படியுங்கள் மக்களே. ஆயிரக்கணக்கிலே வந்திருக்கிறீர்களே, நீங்கள் படித்தால் அதில் சிறப்பு உண்டு, அந்த அப்பனுடைய அருள் உண்டு, எல்லோருக்கும் இருக்க உண்டு. அவன் தான் எல்லாம் இந்த உலகத்திலே. ஆனானே பெண்ணானே அடங்காத சொரூபமானே ஊமையானே செவிடானே உலகமெங்கோ நானே மக்கா பித்தனானே பேயனானே என் பெருமை சற்றும் அறிவாரில்லை. எல்லாம் அறிவாரில்லை என்று என் அப்பன் அறிவை சொன்னானே. அவன் புகழை பாடுவதற்காக இங்கே கூட்டம் கூட்டமாக குழுமி இருக்கிற மக்களே, நமக்கு எல்லா சிறப்புமே தர வந்தவர் ஐயா. அவருடைய புகழை நல்லா கைதட்டி எல்லாரும் சேர்ந்து எப்படி பாடி பணிந்திடுவோம் ஐயா, எங்கள் ஐயா பாடி பணிந்திடுவோம் ஐயா. நீ ஓடி ஊட நிழந்து வாவா, நீ ஓடி ஊட நிழந்து வாவா. பணிந்திடுவோம் ஐயா, எங்கள் ஐயா பாடி பணிந்திடுவோம் ஐயா. நீ ஓடி ஊட நெழுந்து வாவா, நீ ஓடி ஊட நெழுந்து வாவா.
கொட்டி தந்த ஐயா எங்கள் ஐயா, ஐம்பதியை காட்டி தந்த ஐயா, உன்னை பொன்பதியில் தேடுகிறோம் வாவா, எங்கள் பொன்பதியில் தேடுகிறோம் வாவா. ஐயா காலக்கலி யுகத்தில் ஐயா எங்கள் ஐயா, காலக்கலி யுகத்தில் ஐயா, எம்மை காத்திடவே கடவுளே நீ வாவா, எம்மை காத்திடவே கடவுளே நீ வாவா. படித்து நிறைந்தவரை ஐயா, படைத்து நிறைந்தவரே ஐயா எங்கள் ஐயா, படைத்து நிறைந்தவரே ஐயா, நல்ல பாலம் வடிவெடுத்து வாவா, நல்ல பாலம் வடிவெடுத்து வாவா. உலகம் அளந்தவரே ஐயா, உலகம் அளந்தவரே ஐயா எங்கள் ஐயா, உலகம் அளந்தவரே ஐயா, நாங்கள் உன் பாதம் தேடுகிறோம் வாவா, தினம் உன் பாதம் தேடுகிறோம் வாவா. பேயை எரித்தவரே ஐயா, பேயை எரித்தவரே ஐயா எங்கள் ஐயா, கொடுங்கேயை எரித்தவரே ஐயா, இந்த மாயை அழித்திடவே வாவா, இந்த மாயை அழித்திடவே வாவா. பாடிப்பணிந்திடுவோம் ஐயா எங்கள் ஐயா, பாடிப்பணிந்திடுவோம் ஐயா, நீ ஓடி உட நடந்து வாவா, நீ ஓடி உட நடந்து வாவா, நீ ஓடி உட நடந்து வாவா. யோடியா எல்லாம் அறிந்திருக்கிற இறைவனை
நாம் இன்னும் அறியாமல் இருக்கிறோமே. அதன் காலகட்டத்தை உனக்கு சொல்லுவதற்கு நான் வழி கிடைத்திருக்கிறதே. நீ சாதாரண மனித பிறவி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? உனக்குள்ளே இறைவன் ஒளிந்து கிடக்கிறானே, அவனை உணர முடியாதனாலே நாம் ஊர் ஊராக கோயில் கோயிலாக அலைந்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் கண்டுபிடிக்க முடியவில்லையே. இல்லையா? கண்டுபிடிக்க முடியுமா? இறைவன் எல்லாருக்கும் உதவ முடியாது. அதுக்காக தான் நமக்கு நம்ம சேர்ந்து சனங்களை படைச்சிருக்கிறார். அண்ணன், தம்பி, மாமே, மருமக்க, மகன், பிள்ளைன்னு நமக்கு தரான். ஏன்? ஒவ்வொருவரும் அனுசரணையோடும் அன்போடு இருக்கணும். ஆனா இன்னைக்கு உலகம் எப்படி போது பாருங்க. சாதி கொடுமை தலைவிரித்து அடிக்கிறது. எங்க இருக்கலாம் போதுவது. சாதியான லிங்கம் ஒன்று சமதூரத்துக்குள் இருக்குதடா. மக்கையின் நீ அறியாமல் ஏது வகை உலகில்லை. நான் கள்ள நானேன் வெள்ள நானேன் காரணத்தை அறிவாரில்லை. ஆளிலை மேல் வள்ளி கொண்டு அருமை சத்தும் அறிவாரில்லை. எதுவும் இல்லையே. ஆளிலை மேல் பள்ளி கொண்டு அருமை சத்து ஏதோ வைண்டஜாமன்னு கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களும் நினைக்கலாம் இது ஒரு சாதிக்கு சொந்தமான தெய்வம் தானே. நாமத்தை விட்டுட்டு போய்கிட்டு இருந்தா நிறைய பேர் கேட்கறாங்க, வாங்க அண்ணாச்சி வாங்க, சோக்கியமா? ஆமையா நல்லா இருக்கு. என்ன ஒரு மாதிரி தளர்றியே? என்ன நீங்க ஐயாவளி தானே? ஆமா. நீங்க நாடார் தானே? உடனே அந்த ஆள் அப்படியே கூன்றார். கூனி குறி நடந்த சம்பவம் அப்படியே கூனி குறுகிறார். ஒன்று மனசுக்குள்ள அந்த ஆளு சிரிக்கிறது. வாங்க ஐயா வாங்க. என்ன அப்படி சரணம் பண்றிய? வாங்க. என்னன்னாச்சு? நம்ம சாதி இவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ஏனென்றால் அவர் நாடாரே அல்ல. நாமம் விட்டவரெல்லாம் நாடார் என்ற ஒரு எண்ணம் சில பேர் உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அப்பன்னா ஐயாவளி என்றால் அதற்கு மட்டும்தான் சொந்தம் என்று நினைக்காதீர்கள். இங்கு ஐயாவளி கோயில் முருகன் வைத்து நடத்துகிறார். முருகன் நாடார் என்று நினைக்க கூடாது. அவன் ஐயாவளி பிள்ளை இல்லையா? அவருடைய ஐயாவுடைய பிள்ளை. நீங்கள் யாரெல்லாம் ஐயாவுடைய பிள்ளை யாரெல்லாம்? சாணான் இடையன் சாதி வணிகனுடன் நாத காவேரி நல்லதூது கற்பட்ட சூத்திரம் பிரம்மன் சொல்வாணியின் பறையன் அம்மாளன் ஈழன் கருமரவன் பரவன் மான சூராணி வேகாண்டர் இடைய கிளியரோடு சாதி 18களும். எங்க போறீங்க? அப்படி அப்படி இவ்வளவு மக்கள் இருக்குது. எந்திரிக்க முடியும். வசமா போ பழகுங்க. அந்த சேருக்கு அந்த ஆள் அப்படியே போ பழகுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. தாயே கொஞ்சம் அமைந்திருந்து கேட்டா என்ன உங்களுக்கு நிகழ்ச்சியை வீட்டுக்கு போகணுமா? இவ்வளவு பெரிய கொடுத்துட்டு எப்படியா அசைச்சு பண்ணி போயிருந்து நினைக்கிறீங்க? ரைட் ஐயா உண்டு. அப்போ அந்த நினைவு இத்தனை சாதி மக்களையும் ஐயா ஒன்றாக்கி வைத்து இத்தனையும் சான்றோர் என்று சொன்னார். நீங்க அதுதான் மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சான்றோர்னா யார்? யார் சான்றோர்? இது ஒரு சாதி என்று நினைக்க வேண்டாம். அகிலத்திரட்டு சொன்ன சான்று ஐயாவே. ஐயா வழி என்பதே சாதிகளை உடைத்தறிய வந்த வழிதான் ஐயா வழி. அதை முதலில் நினைத்துக் கொள்ளுங்கள். இது பரந்த வழி. தருமபுரியில நடக்கிற நிகழ்வை பார்த்தா நாளைக்கு அங்க பதிகட்டு நடவை. இனி அங்க பிரச்சனையே வராதியா? ஒரு ஐயா பதியை கட்டி பார்ப்போம். சிவச்சந்திரன் இறக்குங்க, தடை உத்தர மாத்துங்க, அங்க ஒரு மேடையும் போடு, சிவச்சந்திரன் நிகழ்ச்சியை வை, வெற்றதை பார்ப்போம். இனி நடக்காது. காரணம் ஐயாவை அறிந்து விட்டார். தூத்துக்குடி, திருநெல்வேலி இதெல்லாம் என்ன சாதாரண மாவட்டமா? சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் எத்தனை பண்ணிக்கிட்டு இருந்த இன்னைக்கு அத்தனை பெரிய அருவா தூக்குறோம் எல்லாம் அறிவோம் நமோ என்று நாமமிட்டு சொல்லுகிறாரே. நிலை மாற்றப்படவில்லையா? சொல்லுங்க மக்களே. மாறி இருக்கா இல்லையா? அவனை போடணும்னு பேசிட்டு இருக்க ஒருத்தன் டப்புன்னு வெட்டிட்டு போய்கிட்டே இருக்கு. ஏன்னா என்ன செய்ய? நீ தானே சொன்ன போட சொன்னி, அம்மா தான் வெட்டிட்டான். இது ஒரு காலம் நடந்தது. ஆனா இன்றைக்கு அந்த இடத்தில் இருக்கிறவன் என்னிடம் வந்து சொல்லுகிறான், ஐயா நான் ஐயாவுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆனாலும் என்னை பார்த்து பயப்படுகிறார்களே, அது நீ முன்னால் செய்த வினை. நான் பயம் இல்லாமல் மாற்ற வேண்டுமா? என் மேடையில ஏறின, என் மேடையில ஏறின நாமத்தை வச்சேன். என் பிள்ளடா அண்ணன் தூக்கி அவன் பார்த்தா எனக்கு இப்படி இருக்கா, நான் இப்படித்தான் பார்க்கணும். என் பிள்ளடா அண்ணன் இன்னைக்கு அவன் அந்த ஊரிலே தலைவனாக்கப்பட்டிருக்கிறான். அதுதான் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கோயில்பட்டி என்று மாவட்டங்கள் தோறும் ஐயாவளிக்காரர்கள் இருக்கிற இடத்திலே சாதி சண்டை வந்தது கிடையாது. அதுதான் முதலிலே.
ஆக சாதி சண்டை ஒழிய வேண்டும் என்றால் எல்லோரும் நாம விட்டு வாருங்கள், என் அப்பன் ஐயாவுடைய வழிக்கு வாருங்கள், அது சிறப்பு கிடைக்கும். அவன் சாதாரணமானவன் அல்ல. அவன் யார்? பச்சை நல்ல பட்டு கட்டி பவளமணி கூட பிடித்து, பச்சை நல்ல பட்டு கட்டி பவளமணி கூட பிடித்து, பிச்சி மலரழக வைகுண்டா பட்டர் குறை திப்பவனே வைகுண்டா, வைகுண்டா நித்த முன்னை நான் மறவேன் வைகுண்டா. பச்சை நல்ல பட்டு கட்டி பவளமணி கூட பிடித்து, பிச்சி மலரழக வைகுண்டா பட்டர் குறை திப்பவனே வைகுண்டா, வைகுண்டா நித்த முன்னை நான் மறவேன் வைகுண்டா. ஒத்த கோடி மாறமும் உயர்ந்த மணி மண்டபமும், ஒத்த கோடி மாறமும் உயர்ந்த மணி மண்டபமும், புத்தியுள்ள சான்றோர்க்கு வைகுண்டா புதுமை தன்னை காட்டுதப்பா வைகுண்டா, உன்னுடைய பெருமைகளை உரைத்திடுமே வைகுண்டா. எத்தனையோ துயர் கொடுத்தும் அத்தனையும் தான் மறந்து, எத்தனையோ துயர் கொடுத்தும் அத்தனையும் தான் மறந்து, பத்தி பிடித்திடுவோம் வைகுண்டா பாடுங்களி முடித்திடுவாய் வைகுண்டா, உன்னுடைய பாதமல நந்தோழுவோம் வைகுண்டா. தொட்டு நம்ம சாட்டையிலே விட்டு விலகும் கலி, தொட்டு நம்ம சாட்டையிலே விட்டு விலகும் கலி, குட்டம்புற தீர்ந்ததப்பா வைகுண்டா பட்டோ சுத்தி வருகையிலே வைகுண்டா, பதியை நித்தோ சுத்தி வருகையிலே வைகுண்டா. எல்லாரும் கை தட்டுங்கோ. ஐம்பதியில் வீட்டிருந்து அருளாட்சி செய்பவனே, ஐம்பதியில் வீட்டிருந்து அருளாட்சி செய்பவனே, தஜனத்து பதிதரிலே வைகுண்டா திருப்பதத்தின் மகிமை கண்டோம் வைகுண்டா, உன்னுடைய திருநாம பெருமை கண்டோம் வைகுண்டா. பச்சை நல்ல பட்டு கட்டி பவளமணி கூட பிடித்து, பச்சை நல்ல பட்டு கட்டி பவளமணி கூட பிடித்து, பிச்சி மலரழகா வைகுண்டா பட்டர் குறை திப்பவனே வைகுண்டா, வைகுண்டா நித்த முன்னை நான் மறவேன் வைகுண்டா. ஐயா சொன்ன வார்த்தை என்னை அறியாமல் எதுவும் வகை உலகில் இல்லை, உங்களுக்கு மணி மூவாசை அது மாற்றா இருக்குதடா, என்னை கண்ணாலே கண்டதுண்டா கலிமாலும் என் மகனே. ஏ வட்ட கோட்டை கண்டுக்குள்ளே நட்டுவனார் கொட்டுகிறான், மக்களே இந்த உலகத்துக்குள்ளே அத்தனையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஐயா. வாரிதனை அடைத்த அருமைதனும் சற்றும் இல்லை என் மகனே, கடல் பொங்கி வந்துருன்னு அவளை வெறும் கல்லுகல்ல போட்டு அடைக்கிறான். ஆமா அது என்ன விளைவு? ஒரு தூண்டில் விளைவு. ஆமா பேப்பர் எல்லாம் போடுமே தூண்டில் விளைவு.
பெரிய பெரிய கல்லெல்லாம் போட்டு அடைச்சு பாக்குறாங்க. அடைச்சிட முடியுமா? அதை விட முடியும். முடிஞ்சா அவ்வளவு கல்லையும் காணலையே. ஏன் மனுஷன் பெரியவன் நினைக்கிறோம், ஆனா நம்ம விட பெரியவன் யார்? இறைவன், மாயவன். அவன் பெரியவன். அதனால தான் ஆண்டவனுக்கு பயந்து இருந்து பணிவிடை செய்தால் உயர்ந்த குடியாவாய் உயிரிழப்பாய் என் மகனே. சாதி கட்டையெல்லாம் தனையளித்தான் வெண்ணீசன். உன்னுடைய பிறப்பை மேடைமடையாக சொன்னேனே. திரேதாயுகம் கிரேதாயுகம் துவாபரா யுகத்தை எல்லாம் முடித்த இறைவன் கலியுகம் வரும் என்று எண்ணி அரிகோண மாமலையிலே ஒரு பண்டார வடிவத்திலே நின்றவன் 7 தெய்வ கன்னிமார்கள் நீராட போகிற நேரத்திலே நாராயணன் கிளப்பண்டார வடிவம் கொண்டு தினந்தோறும் சிவனுக்கு பணி செய்கிற நீங்கள் இன்று ஒரு நாளாவது அடியேனுக்கு பணி செய்ய கூடாதா என்று ஒரு பண்டார வடிவத்திலே கேட்கிறானே. கேட்டபோது அந்த 7 தெய்வ மாதர்கள் ஓட்டிலே இறந்து ஊர் வழியே திரி வாண்டிக்கே அல்லாது அரவணையில் துயில்கின்ற காண்டிவனுக்கு கூட இந்த ஏவலை செய்ய மாட்டோம் என்று சொன்னார்களே. பார்த்தீர்களா? அந்த நம்பிக்கையான சிந்தனையை நான் மேடை மேடையாக சொல்லுவது எதனால்? நீ ஒரு புத்தியாயிருந்து உள்ளே என்னை கொண்டோர் புது புத்தி இந்த பூலோகம் ஆள வைப்பேன். அக்கா, ஒரு புத்தியாயிருங்கோ, உங்களுக்கு இந்த பூலோகத்துல வாழ்வு உண்டு. பூலோகத்துல வாழ்வை தந்தாதான் கடவுள். செத்த பறவுக்கு வாழ்வு தருவாரு. செத்த பறவை வாழ்வு தர. செத்த பறவை எங்க இருக்கான்னு யாரு கண்டா? செத்த மரம் தெற்கே வடக்கும் யாரு கண்டா? யாருக்கு தெரியும்? ஒரு உலகம் உண்டு, ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பரலோக வாழ்வு இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. கண்டிப்பா. ஆனா அதை கண்டவர் விண்டினர், விண்டவர் கண்டவர் கண்டிலர். முடியா முடியா. இறைவனை யாரும் காணவில்லை. என்னை பொறுத்தவரைக்கும் இங்கே இருக்கிற நீங்கள் தான் எனக்கு கடவுள். உங்களுக்குள்ளே தான் நான் இறைவனை பார்க்கிறேன். ஆம், உங்கள் புன்னகையிலே என் வைகுண்டன் பூ பூத்து சிரித்துக் கொண்டிருக்கிறான். உங்கள் கைதட்டிலே என் வைகுண்டன் கலகலத்து ஆடுகிறான். அனைத்தையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். மனிதனுக்குள்ளே இறைவனை பார்க்கிற பக்குவம் ஒவ்வொருவருக்கும் வந்து விட்டால் இந்த நாட்டிலே சண்டை ஏது, சச்சரவு ஏது, சாதி மத பிரிவு ஏது? சொல்லு சொல்லு. இன்னைக்கு ஐயாவளிக்காரங்கள ஒரு வட்டம் இருக்கு, ஒரு குழு இருக்கு, ஒரு சுற்று வட்டாரம். அவங்க எப்படி இந்த ஐயாவளி இதுக்குள்ளதான் வச்சுக்கணும்னு கங்கணம் கட்டி நடக்கிறாங்க. அது நிற்காது மக்கா, நிற்காது. இன்று கட்டு மீறி தட்டு தெரிவட்டு வெடித்து சிதறி வையக முழுக்க வைகுண்டருடைய வாக்கு பரவிக் கொண்டிருக்கிறார். நீங்க தினத்தந்தி பேப்பர்ல பத்திரிகையில படிச்சிருக்கலாம். அமெரிக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 550 கோடியில நாராயண சுவாமி கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. எங்கிருந்தோ ஆதி பரம்பொருள் நாராயணனுடைய கோயில் லாஸ் ஏஞ்சல்ஸ் மாநகரில் 550 கோடியில கட்டப்பட்டிருக்கிறதுனா இன்றைக்கு இந்து தர்மம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? சொல்லு சொல்லு. எங்க போயிட்டு இருக்கு? நம்ம நாட்டில் என்னடான்னா பேண்ட் கலத்தப்படாது, சுவ கலத்தப்படாது, நம்ம ஆளு போய்கிட்டு இருக்கு. பாரில இருந்தவெல்லாம் இங்க தாண்டா உண்மையான தெய்வம் இருக்கிறது. இந்திய தேசத்தில் இருந்துதான் உண்மையான இறை வழிபாடு இருக்கிறது. அங்கே வாழக்கூடிய கடவுளுடைய அற்புதத்தை நாம் இப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டோம் என்று அகில உலகமும் ஆண்டவனை எட்டி பார்க்கிறது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் குறுபுத்தில போறான். அவன் அந்த சாவி, இவன் இந்த சாவி. இவனுக்கு நாம விடுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ நாம வைக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ எங்க போற, நீ எங்க போறன்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டு எங்க நீ பெரிது நான் பெரிது நிச்சயங்கள் பார்த்தோம் என்று பெரிது அறியாமல் மாழ்வார்வின் வேதமுள்ளோர். நீ பெரிது நான் பெரிது நிச்சயங்கள் பார்ப்போம் என்று வான் பெரிது என்று அறியாமல் மாழ்வார்வின் வேளமுள்ளோர்னாரே. ஆனா ஐயா பிறந்த பிறப்பை எவ்வளவு அழகா சொல்லுவார். 7 தெய்வகனிவாருக்கு தனது மைக்குள்ளே நிற்கிறார். 7 லோகத்துக்கு சென்று அந்த 7 லோக வித்துக்களை மனதிலே தாக்கி இந்த பூலோகத்திலே மனிதனாக பிறக்க வைக்க வேண்டும் என்று ஐயா அந்த 7 தெய்வமாதர்களோடு விளையாடுகிறார். விளையாடுகளில் என்ன குளிரை ஏற்படுகிறார். குளிர் தாங்க முடியாமல் நடுங்குகிற நேரத்தில் நாராயணன் அக்னிப்பிழம்பாக நிற்கிறார். 7 தெய்வமாதர்கள் ஓடி சென்றார்கள். ஒரு பெண்ணா 2 பெண்ணா 7 பேர் ஆயிட்டதே. எப்படி இருக்கும்? தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே.
அடிக்கலாம் தான், கூட்டம் நிறைய இருக்கு, எப்படி அடிக்கிறது? நீங்க 180 அடிச்சிருவீங்களா? அப்ப சரி, உங்களுக்குள்ள தாய்மாரை என்ன செய்யலாம்? பாரதி மட்டும் தான் இடையே கேட்கணும். கோயிலில் பிடிக்கலாமா? அப்ப நீங்க 10 பேருங்க முன்ன வர, இவங்க 10 பேரை கொஞ்சம் பிந்துக்கு தள்ளுங்க. தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே நானே. மத்தவங்க நல்லா கும்மி தட்டலாம். ஐயா அப்படியா? எண்ணங்கள் யாவிலும் மன்னவனே உன்னை எண்ணியே எல்லோரும் பாடி வந்தோம், எண்ணியே எல்லோரும் பாடி வந்தோம். புண்ணியனே உந்தன் பூமலர் பாதமே தஞ்சமென நாங்கள் ஓடி வந்தோம், தஞ்சமென நாங்கள் ஓடி வந்தோம். ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா எங்கள் ஐயா சிவ சிவ ரகரா ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா எங்கள் ஐயா சிவ சிவ ரகரா. என் சிந்தை அருள் தாதா பல வந்தனங்கள் சந்தனங்கள் பாடி வந்தோம் வா வா நடமாடி வந்தோம் வா வா. ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா எங்கள் ஐயா சிவ சிவ ரகரா ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா எங்கள் ஐயா சிவ சிவ ரகரா. நல்லா கை தட்டலாமே. ஒன்னாந்தீரு விழாவா வெள்ளிக்கிழமை அங்கொடியேற்றமா வைகுண்டசாமி அங்காவி கோடி ஒங்கிய மரமமை அரசாமி அந்தொட்டில் வாகன சுவாமி வைகுண்டம் ஆனந்த காட்சியாய் வாராரா, ஆனந்த காட்சியாய் வாராரா. தோணியை குந்தரை கொண்ட மகிழ்ச்சியில் வைகுண்ட சாமியும் வாராரா, வைகுண்ட சாமியும் வாராரா. ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா எங்கள் ஐயா சிவ சிவ ரகரா ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா எங்கள் ஐயா சிவ சிவ ரகரா. ரெண்டாம் தீரு விழாவா சனிக்கிழமை சந்தோஷமா சத்திய சாமியம் வைகுண்ட சாமியம் பட்டுக்கூடையாம் பல்லக்குவாக முன்னோரம் மன்ன சாமி வைகுண்டம் ஆனந்த வைகுண்டம் வாராரா, ஆனந்த வைகுண்டம் வாராரா. குண்டமசாலியை கொண்ட திருமகன் அண்டம் மகிழவே வாராரா, இந்த அண்டம் மகிழவே வாராரா. ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா எங்கள் ஐயா சிவ சிவ ரகரா ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா எங்கள் ஐயா சிவ சிவ ரகரா. மூணாம் தீரு விழாவா முத்துச்சுடராம் கோலகரமா சத்திய சாமியம் பக்தர் பஜனயம் யாயுரு நாளான் அரணசாமி காவசாயம் அன்ன வாகன காட்டு சீரப்ப நாரணசாமியும் வராரா, ஐயா நாரணசாமியும் வராரா. இல்லை மல்லாரனை மல்லோ சிவாகனை இல்லாமல் செய்துட்டு வாராரா, இல்லாமல் செய்துட்டு வாராரா. ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா எங்கள் ஐயா சிவ சிவ ரகரா ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா எங்கள் ஐயா சிவ சிவ ரகரா. நாலாம் தீரு
சத்திய சாமியம் பக்த பஜனையம் திங்கக்கிழமையம் மங்கள தினம் முன்னோரம் மன்னச பரவகன நட்டு நலங்கக்க வாராரா நாட்டு நலங்கக்க வாராரா தோணுக்குள்ளே வந்து இரணியனை கொண்ட தூயவன்மை கொண்டன் வாராரா ஐயா தூயவன் வைகுண்டம் வாராரா ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா எங்கள் ஐயா சிவ சிவாரகரா ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா எங்கள் ஐயா சிவ சிவாரகரா ஐந்தாம் வீரு நாளாம் வஞ்சம் அழிந்திடும் கோலகரமா சத்திய சாமியம் பக்த பஜனையம் செவ்வக்கிழமையம் துளசிமான செந்தூர் சாமிய ரூபம் கொண்டவர் பாவனித்தவர் சிங்கரநாதனை வாராரா சிங்கரநாதனை வாராரா சூரன் சிங்கமுக சூரனை கொண்டவர் சுத்திரதாரியை வாராரா ஐயா சுத்திரதாரியை வாராரா ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா எங்கள் ஐயா சிவ சிவாரகரா ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா ஐயா சிவ சிவாரகரா ஆறாம் வீரு நாளா அருந்தவமாம் கோலகரமா சத்திய சாமியம் பக்த பஜனையம் புதன்கிழமையம் புத்திரதானம் முன்னோர மன்னனாக வாகன நாரணசாமியும் வாராரா ஐயா நாராயணசாமியும் வாராரா ராவண சங்கார செய்த மகாதேவன் ஸ்ரீராமச்சந்திரனை வாராரா ஸ்ரீராமச்சந்திரனை வாராரா ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா எங்கள் ஐயா சிவ சிவாரகரா ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா எங்கள் ஐயா சிவ சிவாரகரா எல்லாரும் கை தட்டலாமே ஏழாம் வீரு விழமா ஏகபரமா கோலகரமா சத்திய சாமியம் பக்த பஜனையம் வியாழக்கிழமையம் இஷ்ட குரு அருள வாகன காட்சி சிறப்ப நாரணசாமியும் வாராரா நாராயணசாமியும் வாராரா துரியனை கண்டு அழித்தவ கருடம் மேலேறி வாராரா என் கருடம் மீதேறி வாராரா ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா எங்கள் ஐயா சிவ சிவாரகரா ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா ஐயா சிவ சிவாரகரா ஓட் ஓட் எட்டாம் தீரு நாளாம் பட்டுக்கொடையாம் கோலகரமா வெள்ளிக்கிழமையம் சத்திய சாமியம் பக்த பஜனையம் பவந்தோலம் முன்னோர மன்ன ஏக கூட்டமையும் மகிழ்ச்சிய அண்ணன் அழிப்பவர் வாராரா அன்னம் அளிப்பவர் வாராரா நல்ல கலியனை வெட்டி அறுத்திட வெள்ள குதிரையில் வாராரா வெள்ள குதிரையில் வாராரா ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா ஐயா சிவ சிவாரகரா ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா ஐயா சிவ சிவாரகரா ஒன்பதீரு நாளாயம் பெருமனம் கோலகரமா திங்களமையம் சபத கதியம் பக்த பஜனையம் பரமகலி முன்னோர மன்ன ஏக கூட்டமையும் மகிழ்ச்சியம் மன்னவன் வைகுண்டம் வாராரா மன்னவன் வைகுண்டம் வாராரா அஞ்சனையன் மேலே மஞ்சையுடன் ஏறி வைகுண்ட சாமியும் வாராரா வைகுண்டசாமியும் வாராரா ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா ஐயா சிவ சிவாரகரா ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ஐயா சிவ சிவ ரகரா ஐயா சிவ சிவாரகரா ஏ பத்தாம் தீரு நாளாம் பரம்பொரு இந்த வைகுண்டம் வாராரா குலத்தில் இந்திர வாகனம் ஐயா ஏறி வாராரா ஐயா ஏறி வாராரா இந்த குலத்தில் இந்திர வாகனம் ஐயா ஏறி வாராரா ஐயா ஏறி வாராரா ஐயா சிவசிவா ஐயா சிவசிவா ஐயா சிவ சிவாரகரா ஐயா சிவ சிவாரகரா ஐயா சிவசிவா ஐயா சிவசிவா ஐயா சிவசிவா ரகரா ஐயா சிவ சிவாரகரா பதினொன்னாம் திருநாளாம் பதிகண்ட தேவனா கோலகலாமா சத்திய சாமியா நித்திய தேவன் உச்சி பொழுதும் திங்கக்கு
வெள்ளிக்கிழமை அச்சடி பேரம் அழகு கூட்டம் அரியின் நாமம் ஆனந்த வைகுண்டம் வாராரா ஆனந்த வைகுண்டம் வாராரா நல்ல யுகம் தந்து நாட்டு நடுவிக்க நல்ல ரதம் ஏறி வாராரா நல்ல ரதம் ஏறி வாராரா ஐய சிவ சிவ ஐய சிவ சிவ ஐய சிவ சிவாரகரா ஐய சிவ சிவாரகரா ஐய சிவ சிவ ஐய சிவ சிவ ஐய சிவ சிவாரகரா ஐய சிவ சிவாரகரா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ஐய சிவ சிவாரகரா ஐயா சிவ சிவா ஐயா சிவ சிவா ஐய சிவ சிவாரகரா எல்லாம் கை தட்டுங்க மக்கா இதுதான் ஆணும் பெண்ணும் அங்குட்டி ஆட்டி அடி வைக்க நான் வரும்